ஒரு கிராமத்துல சிறு கோழி பண்ணை ஒண்ணு இருந்துச்சு. அங்க இருந்த சிவப்பு நிற சேவல் சோனுவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது அழகா மட்டும் இல்ல, அருமையா பாட்டும் பாடும். இந்த செய்தி காட்டு நரியின் காதுக்கு போகுது. அந்த சேவலை நாளைக்கு பிடிச்சு இரவு சாப்பாடா சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த நரி திட்டமிடுது. மறுநாள் காலை சோனு மரத்துல உட்கார்ந்து பாடல் பாடுது. அப்போ நரி மரத்துக்கு கீழே வந்து, சோனு, உன் குரல் அழகுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. நீ மரத்துல இருந்து கீழே வந்து பாடினா என்னால நீ பாடுறது தெளிவா கேட்க முடியும். சோனு நரியோட விருப்பத்தை பார்த்ததும் அதோட கண்கள்ல ஏதோ கபடம் இருப்பதை புரிஞ்சுக்குது. சோனு உடனே யோசனை பண்ணிட்டு ஒரு திட்டம் போடுது. நரி மாமா, நீ இவ்ளோ விரும்பி கேக்கும்போது நான் கீழே வர்றேன். ஆனா நீ என் நண்பன் பாடுறத கேட்டா இன்னும் அசந்து போயிடுவ அப்படின்னு ஆசை காட்டுது. நரியும் இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டைதான் நினைச்சு சந்தோஷத்துல சரின்னு சொல்லுது. என் கூட வா, நான் உன்னை அவன்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சேவல் தந்திரமா தன் கூட நரிய பண்ணைக்கு கூட்டிட்டு போகுது. பண்ணைக்கு போனதும், இங்கே இரு, நான் என் நண்பனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புது. நரியும் அங்க இருந்த தண்ணீரை குடிச்சிட்டு சோனுக்காக காத்திருக்கு. பண்ணைக்கு காவலுக்கு இருந்த நாய்கள் நரி இருப்பத பாக்குது. நரி இனிமே அந்த பக்கம் வராத அளவுக்கு நரிய துரத்துதுங்க. நரியும் உயிர் பிழைச்சா போதும்னு ஓடிடுது. சோனு சிரிச்சிட்டே வந்து தங்களோட பாடுற வேலையை தொடருது. இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, பொய்யான புகழ்ச்சிக்கு ஏமாறாதே, புத்திசாலித்தனம் தான் சிறந்த ஆயுதம்.